இந்த காளான் கிரேவி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடேறினதும் 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை மட்டும் சேர்த்தாலே போதும் இதுக்கு. அதை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் நல்லா பொடி பொடியாக அரிஞ்ச பெரிய வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் சின்ன துண்டு இஞ்சியும் பூண்டையும் வந்து லேசாக தட்டிட்டு சேர்த்துருக்கேன். ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் இந்த இஞ்சி பூண்டை வந்து சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனையும் போனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் நம்ம தக்காளி வந்து மிக்சியில் ஜாரில் அடிச்சுட்டு தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் காரம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்து விட்டுட்டு இதை வந்து நல்லா பச்சை வாசனை போக அடுப்பை வந்து மிதமான சூட்டிலே கருகி போயிடாமல் வச்சு இது போல் நல்லா வணக்கி விட்டுட்டு 2 பழுத்த தக்காளிங்க மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா இது போல் நல்லா மைய அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி அப்படியே டைரெக்டாக சேர்த்து இந்த குழம்பு செய்கிறத விட இது மாதிரி மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு சேர்க்கும் போது ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ அந்த தக்காளியை நல்லா அந்த மசாலாவோடய சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி மறுபடியும் இதை வந்து நல்லா வதக்கிடுங்க. அப்போ அதோட பச்சை வாசனை சுத்தமாகவே போயிடும். இதில் வந்து 200 கிராம் அளவுக்கு காளான் வாங்கிட்டு வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காளானை 4ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேங்க. நீங்கள் 2ஆக கட் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அது அவங்க விருப்பம். இதை வந்து ஒரு தடவை இதை வந்து கலந்து விடுங்க. ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காதுங்க. குறைஞ்சது ஒரு நிமிஷத்துக்குள்ளே இந்த காளான் வந்து நமக்கு வந்து நல்லா சுருண்டு இது வந்து கொஞ்சம் தண்ணி விடுறதுக்கு நமக்கு வந்து ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கை விடாமல் வந்து நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து விட்டுருங்க. உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்க்கும் போது அந்த காளானில் சூப்பராகவே டக்குன்னே நமக்கு வந்து சாந்து ரொம்ப அருமையாக வந்துடும். இப்போ பாருங்கள், காளான் வந்து 1 நிமிஷத்துக்குள்ளாரையே எனக்கு வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா குழம்பு வந்து கரெக்டான நமக்கு பக்குவத்தில் அந்த கிரேவி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது கூட நான் வந்து இப்போது ஒரு 1/2 டம்ளர் மட்டும் அளவுக்கு தாங்க நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்பவும் தண்ணியாக போயிடுச்சுன்னா காளான் கிரேவி வந்து அந்த டேஸ்ட்டு இருக்காது. இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாங்க. காளான் வந்து நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போது சரியாக 3 நிமிஷம் ஆகியிருக்கு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தண்ணியும் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு வற்றி அந்த கிரேவி வந்து நமக்கு திக்காக நல்லா ரொம்ப சூப்பராகவே கிடச்சிருக்கு பாருங்கள். இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பையும் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான காளான் கிரேவி நமக்கு ரெடி ஆயிருச்சு. காளான்லேயே நமக்கு நிறையாவே சத்துகள் இருக்குங்க. கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் வாங்கி எங்கே பார்த்தாலும் வாங்கி தாராளமாக சாப்பிடுங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோலேயே சந்திக்கலாம். நன்றி.